அனைவருக்கும் எப்படி நல்லா ஹோப் எல்லாருமே இந்த சேஃப் அண்ட் செக்யூராக பத்திரமா நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவால் நிறைய பேர் வந்து பணம் வந்து சேவ் பண்ண போகிறீங்க. எப்படி எந்த வடிவத்தில் நீங்கள் மாதம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து எலக்ட்ரிக் பில் இல்லைனா வீட்டில் போய் மளிகை சாமான் இல்லைனா பெட்ரோல் அடிப்பீங்க. எல்லா வந்து வீட்டில் வந்து எல்லா பொருட்களை வாங்குறதுக்கு வந்து அதிகமாக பணம் இல்லைனா வந்து உங்களோட டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் நான் இன்னைக்கு வந்து சொல்லி கொடுக்குற விதத்தில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மாதம் வாங்கக்கூடிய உங்கள் பொருளில் இந்த 1250 ரூபா உங்களால் வந்து கேஷ்பேக்காக சேவ் பண்ண முடியும். ஆமாம், உண்மையை தான் சொல்கிறேன். சொல்லப்போனால் 5% உங்களால் வந்து தனியோட ஆப் ரூபத்தில் வந்து உங்களால் வந்து சேவ் பண்ணணும். என்னடா தனி ஆப்னு சொன்னோன்னே என்னடா ஏதாவது ஒரு ஆப் வடிவத்தில் ஏதாவது சொல்லி கொடுக்குறோம். ஆமாங்க, தனி ஆப்னு சொல்லி ஒரு அஃபிஷியலாக ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஆப் பார்த்தீங்கன்னா வந்து வர்ச்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டெபிட் கார்டும் கொடுக்குறாங்க, இல்லை ஃபிசிக்கலாக உங்களுக்கு டெபிட் கார்டும் கொடுக்குறாங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேங்க்கு போய் தான் டெபிட் கார்டெலாம் போய் வாங்கி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஆனால் நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குற மெத்தட் ரூபத்தில் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களால் சொந்தமாக வந்து உங்களால் வந்து ஒரு டெபிட் கார்டு ஃபிசிக்கலாக இல்லைனா வந்து ஒரே ஒரு வர்ச்சுவலாக கூட நீங்கள் டெபிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து எப்படி வந்து இந்த தனி ஆப் வேலை செய்யணும்னு சொல்லி முழுமையான விவரங்கள் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதனால் உங்களுக்கு டெபிட் கார்டு வேணுமா, வீடியோ எடுத்து வரைக்கும் பாருங்கள். அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது நல்லா வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனி ஆப்போட அஃபிஷியல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணோன்னா வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிங்க. நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணால் நீங்கள் எந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து பண்ண போகிறீங்கன்னு சொல்லி பார்த்துங்க. பேன் கார்டு, எதாச்சும் பாஸ்போர்ட் எது வேணால் பண்ணிக்கலாம். நான் பேன் கார்டு கொடுத்துக்கிறேன். பேன் கார்டு கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் வந்து டச் கூட நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஸ்கிப் கொடுத்துக்கலாம். அதில் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா சூப்பர் சேவ் கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று அது கிளிக் பண்ண அப்புறமா உங்களுக்கு இது மாதிரி வந்து உங்களுக்கு வர்ச்சுவலாக உங்களுக்கு டெபிட் கார்டு அப்ளை பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதிலே டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு மாதம் 30 days ஃப்ரீ தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 5% ஃப்ளாட். இது கீழே பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபார் ஃப்ரீன்னு சொல்லி பார்த்தீங்க, அது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும், நீங்கள் வந்து கேஒய்சி பண்ணணும், ஃபுல் அக்கௌண்ட்டாக மாற்றணும். கேஒய்சிக்கு உங்களோட ஆதார் கார்டு நம்பருக்கு கொடுத்துட்டு கீழே கேப்சா கிரியேட் பண்ணுங்கள். உங்களோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குல்ல, டேட் ஆஃப் பர்த் லாஸ்ட் வருஷத்தை கொடுங்க. பர்சனல் டீட்டெயில் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. செக் பண்ணி பார்த்த அப்புறமா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி டீட்டெயில் பேன் கார்டு நம்பர் மட்டும் கொடுத்துட்டு உங்கள் அம்மாவோட பேர் மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க. அக்ரி கண்டினியூ அக்செப்டட்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு செல்ஃபி வந்து எடுக்க சொல்லும். நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செல்ஃபி எடுத்துருக்கணும் அதே மாதிரி ஒரு செல்ஃபி வந்து எடுத்துருங்க. எடுத்த அப்புறமா வந்து அடுத்த ஸ்டேஜில் வந்து உங்களோட ஃபிசிக்கலான கார்டு வாங்குறதுக்கு டிஸ்பேச் பண்ணுறதுக்கு வந்து அந்த அட்ரஸை வந்து உங்களோட கன்ஃபார்ம் அட்ரஸ் வந்து கொடுத்துங்க. கார்டு வந்து கூடிய சீக்கிரம் சென்ட் பண்ணிடுவாங்க சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கார்டு உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். இப்போ நீங்கள் வந்து கார்டு வர்ச்சுவல் கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு பின் நீங்கள் செட் பண்ணுங்கள், வெரிஃபிகேஷன் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் வந்து காலர் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு நான் வந்து டேரெக்டாக வச்சுறேன், நீங்களே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இப்போதைக்கு இப்போ கால் வரப்போகுது. கால் வந்தோன்னா ஒன்ஸ் நான் வந்து நீங்களே காலில் என்ன பேசுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 2 லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஹிந்தி இருக்கும். நீங்கள் வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிங்க. இப்போ கால் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள். For English, please press 1. The Dhani Pay card comes with a variety of offers and security features. To unlock your card, please enter your ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இதில் வெரிஃபிகேஷனுக்கு ஒன்றும் இல்லை. உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அதில் வந்து போட்டாலே போதும், கார்டு வந்து வெரிஃபிகேஷன் ஆகிடும். அவ்வளோதான். காலர் வெரிஃபிகேஷன் முடிச்ச பிறகு கார்டு வந்து உங்களுக்கு வந்துருச்சு. இது நீங்கள் கிளிக் பண்ணோன்னா கார்டோட உங்களுக்கு சிவி நம்பர் எல்லாமே தெரியும். ஆட் கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதிலே நீங்கள் ஆட் கேஷ் பண்ணிக்க முடியும். உங்களோட இபிஐ எல்லாம் எதில் வேணாலும் நீங்கள் வந்து உங்கள் கார்டை ஆட் பண்ணி கார்டு வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது இப்படி தான் இருக்கும். நான் லாஸ்ட்டில் வந்து இதில் கார்டில் என்னென்ன காட்டுறேன். அப்புறம் வந்து ஃபிசிக்கல் கார்டுக்கு வந்து ஆக்டிவேட் நவ் கொடுங்க. ஆக்டிவேட் நவ்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர் நவ்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் யுவர் ஃபிசிக்கல் கார்டுன்னு கொடுத்துருக்கு. ஆர்டர் யுவர் ஃபிசிக்கல் கார்டுன்னு ஒன்று இருக்குது. ஆக்டிவேட்டும் பண்ணிங்க, ஆர்டரும் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா வந்து 99 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து 118 ரூபா வரும். நீங்கள் ஜஸ்ட்டு பே பண்ணி நீங்கள் உடனடியாக வந்து உங்களோட டெபிட் கார்டை வந்து வாங்கிக்கலாம். அந்த டெபிட் கார்டை வச்சு நீங்கள் எது பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டை வந்து பிளாக் பண்ணலாம். உங்கள் கார்டை வந்து இதில் ஆக்சஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு பேமெண்ட் லிமிட் வந்து எவ்வளோக்கு உங்களால் டிரான்சாக்ஷன் பண்ணணும், எத்தனை லிமிட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களால் செட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் எல்லாமே இந்த ஆப் வடிவத்தில் உங்களால் செஞ்சு முடியும், மொபைல் பேங்கிங் மாதிரியே. அதுக்கடுத்து என்னென்ன சர்வீஸ்
சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, பில் பே பண்ணுறது, மொபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இல்லை யாருக்காவது உங்களுக்கு பணம் அனுப்பிச்சி விட்றது, இல்லை எல்லா ஆப்ஷன் இருக்குது. அந்த வாலெட் செக்ஷனில் போனால் அதிலே பார்த்தீங்கன்னா ஆட் கேஷில் மறுபடியும் நான் காட்டுறேன். ஆட் கேஷில் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ட்டை ரிக்வஸ்ட் பண்ண மாதிரி ஆட் நவுன்னு சொல்லி கொடுங்க. ஒரு 100 சொல்லிட்டு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும். சிம்பிளான விதத்தில் வந்து உங்களோட விசா கார்டு, ரூபே இல்லைனா வந்து உங்களுக்கு மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங் எல்லாத்தையும் பண்ணிங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கார்டு வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் உங்களுக்கு தேவை இல்லைன்னு நினச்சிங்கன்னா உங்களால் வந்து உங்களுக்கு டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு இந்த அக்கௌண்ட்டே மொத்தமாக வந்து டீஆக்டிவேட் பண்ண முடியும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து உங்களுக்கு தனி ஆப்போட ஃபுல் ஃபீச்சர்ஸை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். வாங்க இப்போ மற்ற டீட்டெயில்ஸை பற்றி பேசலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து தனி ஆப் எப்படி வந்து ஓப்பன் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் தனி ஆப்பில் என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு என்னோட சொந்த ரிஸ்கில் நான் வந்து கேஒய்சி பண்ணி உங்களுக்கு நான் தெளிவாக காட்டியிருப்பேன். ஓகே, இப்போ எல்லா சந்தேகங்களும் வந்து ஓரளவுக்கு எப்படி ஓப்பன் பண்ண தெரிஞ்சிடும். இப்போ மெயினாக சில சந்தேகங்கள் இருக்காங்க. ப்ரோ இதில் நாங்கள் வந்து பணம் டெபாசிட் பண்ணணுமா? அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து பணம் டெபாசிட் பண்ணணும். நீங்கள் நார்மலாக உங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டில் பணத்தை போட்டு நீங்கள் உங்கள் கார்ட்லேயே ஸ்வைப் பண்ணி எல்லா சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை நீங்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதுலாம் பண்ணுறீங்க. அந்த பணத்தை வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் வந்து போட்டிங்க. உங்களுக்கு வேணாம்னு சொன்னால் கூட நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம் ஏடிஎம்ல, இல்லைனா வந்து பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது இந்த கேஷ்பேக் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப் டு 1250 rupees கேஷ்பேக் தராங்க. இது என்ன கணக்கில் தராங்க? இவங்க பார்த்தீங்கன்னா வந்து மந்த்லி வந்து 250 ரூபா வந்து இந்த கார்டுக்குன்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ இந்த கார்டு வந்து யாருக்கெல்லாம் வந்து அதிகப்படியாக வந்து யூஸ் ஆகும் நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் மாதம் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு காய்கறி இல்லை எலக்ட்ரிக் பில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேசிங் ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ணுறீங்கன்னா ஒரு 5000 ரூபாய்க்கு பர்ச்சேசிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா கேஷ்பேக் கிடைக்கும். ஏன்னா 5% கேஷ்பேக். அதே வந்து 10,000 ரூபாய்க்கு பண்ணுறவங்களுக்கு 5% கேஷ்பேக் பார்த்தீங்கன்னா வந்து 500 ரூபா கிடைக்கும். இந்த 500 ரூபா கிடைக்கிற இடத்துல என்ன ஆகுது? 500 ரூபா கிடைக்கிற இடத்துல மாதம் வந்து அந்த ஏடிஎம் சார்ஜ் வந்து 250 ரூபா போனாலும் 250 ரூபா நம்ம லாபம் தான். ஆனால் நம்ம பெரிய அளவுக்கு யாராவது வீட்டில் வந்து ஒரு அந்த கார்டை வச்சு நிறைய பேர் வந்து ஏதாச்சும் மற்றவங்க அக்கம் பக்கம் ஃப்ரெண்ட்ஸில் வந்து 25,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து மாதம் அதில் வந்து நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறீங்க, இல்லைனா வீட்டுக்கு பொருள் வாங்குறீங்க, எல்லாமே அந்த கார்டில் பண்ணீங்கன்னா 1250 ரூபா கிடைக்கும். அந்த 250 ரூபா வந்து அந்த கார்ட்லேருந்து அந்த மந்த்லி சார்ஜ் போனாலும் உங்களுக்கு 1000 ரூபா வந்து கேஷ்பேக் கிடைக்குது. இது நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து எப்போருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த ஒரு மாதம் சைக்கிள் பீரியடில் தான் இது வந்து கண்டினியூ ஆகும். நீங்கள் வந்து நடுவில் வந்து கண்டினியூ பண்ணிட்டு என்னடா இந்த மாதம் கேஷ்பேக் வரலன்னு பார்க்காதீங்க. நீங்கள் வாங்குற கேஷ்பேக் அப்பப்போ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக அப்டேட் ஆகிடும். ஒரு இன்னைக்கு ஜாயின் பண்ணுறீங்களா இந்த தேதியிலேருந்து அடுத்த மாதம் அந்த ஒரு சைக்கிள் பீரியட் வந்து இது ஒரு கணக்கு இருக்குது. அதனால எனக்கு இப்போ இருந்துச்சு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எல்லாமே வந்து நவீன உலகம். இப்போ எல்லாமே இந்த பேண்டமிக் பீரியட் எல்லாருமே ஆன்லைன் ஷாப்பிங், வீட்டுக்கு பொருள் வாங்குறது எல்லாமே அவங்க கார்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ் நம்ம பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஒரு நாளைக்கு ஒரு நம்மளுக்கே வந்து நாளைக்கு வந்து அந்த பணம்லாம் உபயோகப்படும். அதனால் நான் நல்ல ஒரு விஷயத்தை வந்து இந்த வீடியோ வடிவத்தில் உங்களுக்கு நான் சொல்லி பண்ணிக்கிறேன். எல்லா A to Z எல்லாமே வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட்டாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுறேன். இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ண பண்ணுறேன். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பண்ணுங்க. வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பண்ணுங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் குரூப்பில் ஃபாலோ பண்ணி எல்லா லிங்க்கும் கீழே கொடுத்துருங்க. தனி ஆப்போட அஃபிஷியல் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதே டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஆப் தான். அதனால் கண்டிப்பாக அந்த ஆப்போட அஃபிஷியலான ப்ளே ஸ்டோர் லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் கருத்து பஸ் கீழே கமெண்ட் வந்துடுறாங்க. ஒரு புதுசாக வந்து சுலபமான முறையில் வந்து டெபிட் கார்டு கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு ஐடியாவும் கொடுத்துட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை பற்றி கருத்து ஃபீட்பேக் கமெண்ட் பண்ண வந்துடுறேன். இன்னும் இந்த வீடியோ லைக் பண்ண வந்து இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வீடியோ போய் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் ஃபாலோ பண்ணலாம். எல்லா லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ என்ன வீடியோ வந்துட்டு இருக்க மாட்டேன். பாய்.